வணக்கம் நேயர்களே. கருவுற்ற தாய்க்கும் கருவிலிருக்கும் சேய்க்கும் ஏற்படும் வியாதிகளை பற்றி இன்றைய நலவாழ்வு நிகழ்ச்சியில் விளக்கமளிக்க குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் முகமது கிசார் அவர்களை சந்தித்து நம் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். பொதுவா தாய்மார்கள் கருவுற்ற நேரத்துல என்ன மாதிரி மாத்திரைகள்லாம் சாப்பிடுறாங்க? அந்த மாத்திரைகள் சாப்பிடுறதால குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா டாக்டர்? கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். எப்படி என்றால், குழந்தை கருவில் இருக்கும் குழந்தையை சுற்றி அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு திரவம் உள்ளது. இந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், ஆக்சிஜன் எல்லாத்தையும் பிளாசென்டா என்ற நஞ்சு மூலம் தொப்புள் கொடி வழியாக குழந்தை சேர்கிறது. இது தாய்க்கும் சேய்க்கும் உடைய உற்ற தொடர்பு ஆகும். இந்த நேரத்தில் தாய் எடுக்கும் எந்த மாத்திரை மருந்துகளும் சம் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக குழந்தையை போய் சேர்கிறது. இந்த குழந்தையானது உடலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இம்மெச்சூரா இருக்கனால தாய்க்கு சேஃபான அந்த மாத்திரைகள் குழந்தையை பாதிக்கலாம். எந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க டாக்டர்? இது முக்கியமாக கருவற்று முதல் 3 மாதங்கள் இருக்கும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாய் தான் கருவுற்று இருக்கும் என்று அறியவே கருவுற்று 15 முதல் 25 நாள் வரை ஆகிறது. எப்படி என்றால், கருவுறுவதற்கு அதிக சாய்ஸ் அடுத்த மாதவிடாய் பீரியட்ஸுக்கு 15 நாள் முன்னாடி தான் சான்ஸ் அதிகமா இருக்கிறது. சோ தாம் கருவுற்றிருக்கோம் என்பதை அறியறதுக்கு ஒரு தாய் அடுத்த பீரியட்ஸ் மிஸ் ஆனவனை தான் அவங்களுக்கு தெரிகிறது. இது போக அவர்கள் 10 நாள் கழித்து தான் டெஸ்டை செய்கிறார்கள். ஆக தான் கருவுற்றோம் என்று அறியவே 15 to 25 நாள்கள் ஆகின்றன. இந்த காலகட்டத்தில் தங்களை அறியாமல் தாங்கள் கருவுற்றோம் என்று சில மாத்திரை மருந்துகளை போடுவதால் குழந்தையை பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது. குழந்தைகள் பாதிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ போலிக் ஆசிட் சொல்றாங்க இல்லீங்களா, அந்த குறைபாடுகள் எவ்வாறு குழந்தைகளை பாதிக்குது டாக்டர்? இந்த காலகட்டத்தில் போலிக் ஆசிட் பத்தி அறிந்து ரொம்ப அவசியமாகும். போலிக் ஆசிட் என்பது விட்டமின் B9 குழுவை சேர்ந்தது. இந்த போலிக் ஆசிட் என்பது தாயின் ரத்தத்தில் கரெக்டான அளவு இருந்தால்தான் கரு வளர்ச்சி அடைந்து குழந்தையின் நரம்பு தண்டுவடத்தை சுற்றியுள்ள நியூரல் டியூப் க்ளோஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கின்றது. இந்த தாய்க்கு குழந்தை போலிக் ஆசிட் சத்து குறைவாக இருந்தால் அந்த நியூரல் டியூப் க்ளோஸ் ஆகிறது பாதிக்கப்பட்டு குழந்தை வெகு இதாக பாதிக்கப்படும். உதாரணமாக, ஸ்பைனல் கார்டில் கீழே உள்ள பகுதியில் சிறிய வீக்கமோ பெரிய வீக்கமோ ஏற்பட்டு அந்த ஸ்பைனல் கார்டை வெளியே இருந்து கொண்டிருக்கும். இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டால், ஸ்பைனல் கார்டு வெளியே இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி மூளைக்காய்ச்சல் போன்ற வரலாம். தொப்புளுக்கு கீழே உள்ள கால் கைகள் செயலிழந்து விடலாம். அந்த குழந்தை வளர்ந்தவுடன் அவருக்கு சிறுநீர் கழிக்கிறதும் மோஷன் போறதும் அவர்கள் அறியாமை செய்து கொண்டிருக்கலாம். இதுக்கு அவர்கள் ஆபரேஷன் செய்தாலும் கூட அந்த நோயை அந்த ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டியை உள்ள வைக்க முடியுமே தவிர அந்த செயலிழந்த கை கால்களையோ அல்லது நீர் கட்டுப்படுத்துறதையோ சரி செய்ய முடியாது. இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க 4 படத்தை. இந்த படம் போலிக் ஆசிட் குறைவாக எடுத்த தாய்மார்களுக்கு சின்ன டிஃபெக்ட் இருக்கு. இதுல ரெண்டாவது படம் இது சிறிய கருப்புமான தோட்டம் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்பைனல் கார்டு உள்ள பாதிப்பு இருக்கிறது பார்க்க வேண்டும். மூன்றாவது படம் சிறிய நெல்லிக்காய் அளவு போன்ற வீக்கம். 4வது படம் இந்த படம் தான் பெரிய அளவுள்ள குழந்தையை பாதிச்சு முழு தண்டு வடமும் வெளியே வந்திருக்கிறது. இந்த தண்டு வந்து வெளியே இருக்கும்போது இந்த குழந்தைக்கு இந்த தொப்புள் கீழே கால் கையில் வழங்காது, மற்ற காம்ப்ளிகேஷன் இருக்கும். டாக்டர், இவ்வளோ தெளிவா சொன்னீங்க. டாக்டர், ருபேலாவை பத்தி கொஞ்சம் தெளிவா எல்லாருக்கும் நேயர்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. ருபெல்லா என்பது ஒரு வைரஸ் கிருமி. இது காற்று மூலமாக பரவுகிறது. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே இந்த ருபெல்லா காய்ச்சல் வரும். ஆனால் கருவுற்ற தாயை பாதித்தால் அதிக அளவு குழந்தையை பாதிக்கும். அதாவது இந்த நோயின் அறிகுறி லேசான ஜுரம் இருக்கும். உடம்பில் சிவப்பு நிறத்தில் ரேஷஸ் தோண்டும் பார்த்துங்க. அது அதிகமா வெந்நீர்ல குளிச்சவுடன் அதிகமா தெரியும். ஆனால் சில நாட்களே சரியா போயிடும். ஒரு தாய் தான் ருபெல்லாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் தெரியும் முன்னாடி சாதாரண புழு காய்ச்சல் மாதிரி சரியாயிரும். ஆனால் அந்த ருபெல்லாவின் பாதிப்பு ரத்தத்தில் அப்படியே இருந்து கொண்டு கருவில் வளரும் சிசுவின் தலையெழுத்தில் கை வைத்து விடும். இதனால் குழந்தை தலை முதல் கால் வரை பெரிய பாதிப்புகள் எடுத்துக்கலாம். தலையை எடுத்துக்கிட்டால் சிறிய தலை, மூளை வளர்ச்சி கம்மி, வலிப்பு நோய், காது கேளாமை, கண் புரை, கண்ணில் கிளாக்கோமாங்க பிரஷர் அதிகமானது, ஹார்ட்ல ப்ராப்ளம், இது எல்லா உடம்புல எல்லாத்தையும் பாதிக்கலாம். இதுக்கு தடுக்கிறது ஒரே வழி எந்த தாயும் தான் கருவுக்கு முன்னாடி 13 வயசுல அந்த ருபெல்லா தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த ருபெல்லா தடுப்பூசியை போடும்போது முக்கியமாக தெரிவிக்கின்ற ஒரு விஷயம் அந்த ருபெல்லா ஊசியை தான் போட்டு 3 மாதங்களுக்கு எந்த தாயும் கண்டிப்பா கருவிடக்கூடாது. மாதவிடாய் சுழற்சியில் கடைசி 15 நாட்களில் இந்த ருபெல்லா ஊசியை கண்டிப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் அந்த ருபெல்லா ஊசியை தடுப்பூசியை குழந்தையை பாதிக்கலாம், சிசுவை பாதிக்கலாம். 3வது, இப்போ சிறிய வயதிலே MMR ஊசி போடுறார்கள். 1.5 வயதிலும் 6-7 வயசுலையும் அதுலயும் ருபெல்லா என்ற காம்பனன்ட் இருக்கனால அதுவும் ஓரளவுக்கு குழந்தையை பாதிக்காமல் தடுக்கிற வல்லது. இதுக்கு ஒரே தடுப்பு வழி தடுப்பூசி தான்.
குழந்தை ருபலா பாதித்தால் எவ்வளவு இழப்புகள் ஏற்படலாம். இந்த தடுப்பூசி விலை வந்து 80 to 100 ரூபாய் இருக்குது. இதை போட்டுக்கலாம்னு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே டாக்டர். இப்போ கருவுற்ற தாய்களுக்கு மலேரியா வருது இல்லீங்களா? அந்த நேரத்துல மலேரியா மாத்திரை எடுத்துக்கலாமா டாக்டர்? கண்டிப்பா மலேரியா மாத்திரை எடுத்துக்கணும். மலேரியா ட்ரீட் பண்ணாம இருந்தா ரத்த இழப்பு ஏற்பட்டு குழந்தை வந்து குறைமாத குழந்தையாவோ அல்லது வளர்ச்சி குழந்தையாவோ சில நேரம் கருச்சிதைவு ஏற்படும். அந்த சாதாரண லாரியா அதாவது குளோரோகுயின் என்ற மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் குயினின் சல்பேட் மாத்திரை இருக்கு, அதை எடுத்தனால் குழந்தைக்கு வந்து காது கேளாமையோ அல்லது வந்து கருச்சிதைவோ ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. இப்போ பெண்கள் பொதுவா தாய்மார்கள் அவங்க எடுக்கிற ஹார்மோன் மாத்திரைகள் இல்ல இந்த மகப்பேறு காலத்துல எடுத்துக்கிற மாத்திரை மருந்துகளால குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். இதை பத்தி கொஞ்சம் விரிவான சொல்ல விரும்புகிறேன். 1962 வரை கர்ப்ப கால வாந்திக்க வந்து தாலிடமைடு ஒரு மாத்திரை போட்டு வந்தார்கள். அப்போ அந்த டைமில் கிட்டத்தட்ட 3500 குழந்தைகள் வந்து கை கால இன்றி பிறந்தது. இந்த சைடு கொஞ்சம் பாருங்க. இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா 2 கை இல்ல கால ஒரு பகுதி இல்ல பாத்துருங்க. இது அடுத்த ஸ்லைட பாருங்க. இந்த கண்ணில் வந்து ரத்த கோளாறு ஏற்பட்டிருக்குது. 3வது ஸ்லைட பாருங்க, ஒரு கை முண்டமா இருக்குது. இந்த தாலிடமைடு போட்ட இதே மாதிரி 3500 குழந்தைகள் உலகத்தில் பிறந்தன. அதுக்கப்புறம் எல்லா அரசாங்கமும் அந்த மாத்திரையை தடை செய்து விட்டது. அதுக்கப்புறம் வந்து யூசுவலா வந்து தாய்மார்கள் சில ஹார்மோன் டேப்லெட் டைஈத்தில்செல்பெஸ்ட்ரால் அது மாதிரி டேப்லெட் எடுப்பார்கள். அது மாதிரி டேப்லெட் எடுத்தால் அது வயிற்றில் வளரும் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அதனுடைய பெண் உறுப்பை பாதித்து ஸ்லைடு கொஞ்சம் பாருங்க, இதே மாதிரி பாதிப்புகள் வரலாம். ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் உறுப்பில் பாதிக்கும், பெண் குழந்தை பெண் உறுப்பை பாதிக்கும். இது ஆண் குழந்தையை பாதித்த உறுப்பு, இது பெண் குழந்தையை பாதித்த உறுப்பு. பாத்துங்க, பெண் குழந்தையில் ஆண்கள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரலாம். அதுக்கப்புறம் வந்து சில குழந்தை இல்லாத தம்பதியருக்கு வந்து சினை முட்டையை தூண்டிவிட குளோமிஃபென் சிட்ரேட் மாத்திரை கொடுக்கிறார்கள். இந்த மாத்திரை கொடுக்கும் போதும் கூட அந்த மாத்திரைகள் வந்து இந்த நரம்பு மண்ட குளறுபாடு, அதாவது நான் போலிக் ஆசிட் சொன்னேன்ல, அதே நரம்பு மண்ட குளறுபாடுகள் இதிலையும் ஏற்படுத்தலாம். அந்த பழைய படங்கள்லாம் பாத்தீங்களா, அந்த குளோமிஃபென் சிட்ரேட் கொடுக்கும் போது கூட போலிக் ஆசிட் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தாய்மார்கள் அவங்க கைனகாலஜிஸ்ட் வந்து குளோமிஃபென் சிட்ரேட்டும் போலிக் ஆசிட் சேர்த்து கொடுப்பார்கள். ஆனா போலிக் ஆசிட் சத்தம் மாதிரி சிம்பிளா விட்டுருவாங்க. அதனால பெரிய பாதிப்பு ஏற்படலாம். இப்போ சாதாரண டாக்டர் தாய்மார்களுக்கு, அதாவது கருவுற்ற தாய்மார்களுக்கு சளி இருமல் ஏற்படுது, அந்த நேரத்துல எடுத்துக்கிற சிகிச்சையால கருவுற்ற குழந்தைங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு ஏதாவது இருக்கு? யூசுவலா வந்து நம்ம வந்து as far as possible மாத்திரை மருந்து இருக்கிறத அவாய்ட் பண்ண வேண்டும். அத்தியாவசியமா ஒளிந்த வேலையை எடுக்கக்கூடாது. யூசுவலா காஃப் சிரப் வந்து தன்னால எடுத்துருவாங்க. அதுல வந்து அயோடைடு என்ன காம்பவுண்ட் இருக்குது. இந்த அயோடைடு சிசுவை போய் சேர்ந்தனால் அதுவே தைராய்டு வீங்கி கழுத்து வீங்கி விடும். ரெண்டாவது சாதாரணமா சளிக்கு எல்லாருமே சர்வசாதாரணமா போட்ட செப்டான் பாக்டீரியம் போன்ற மாத்திரைகள் கூட இந்த போலிக் ஆசிட் டிஃபிஷியன்சியை காஸ் பண்ணி இதே மாதிரி நரம்பு மண்டல கோளாறுகள் வரலாம். மூணாவதாக டெட்ராசைக்ளின் டாக்ஸிசைக்ளின் மாத்திரை போடுவாங்க. அந்த மாத்திரையை வந்து குழந்தை பிறந்து வளரும் பல்லில் சில மாற்றங்களை ஏற்பட்டு பல்லு மஞ்சள் கலரா அதே மாதிரி வரலாம். பாத்துங்க, சில சல்ஃபா ட்ரக்ஸ் இருக்கு பாத்துங்க, அது எடுக்கும்போது அந்த குழந்தை சிசு